ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம 19th டே ஆஃப் கிளாஸ் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி 19th டேஸில் என்ன பார்க்க போகிறோன்னா, பீகாக். பேசிக்காக ஒரு பீகாக் நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம், அதாவது பேபி பீகாக். இப்போ நம்ம பார்க்க போகிறது பிரைடல் செக்ஷனுக்கோட பீகாக். ஓகேவா? இப்போ இந்த பீகாக் வந்து எப்படி வரைஞ்சேன்னு முன்னாடிலேருந்தே பார்த்துருப்பீங்க. லைட் ஒரு மேங்கோ டிசைன் மேலே அந்த தலை ஒரு மாதிரி கொம்பு மாதிரி வளைஞ்சு ஒரு தலை வரையணும். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி ஆனால் ஜாயின் பண்ணி விடணும். நான் எந்த லெவலில் வரைகிறேன்றதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இந்த தோகை வரைகிறோம். இதுதான் அவுட்லைன். ஓகேவா? அவுட்லைட். ஓகே, இது வந்து ஃபுல்லாக பீகாக் வந்து பேசிக் இது தான். எந்த ஒரு மாடலில் பீகாக் நீங்கள் வரைஞ்சாலும் அதுக்கான பேசிக் இந்த ஒரு டிசைன் தான். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து இதிலே டிசைன் ஃபுல்லாக கொடுத்து ஒரு பீகாக் எப்படி முழுமையாக ஒரு பீகாக் நம்ம மேக் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, இப்போ நான் வரைஞ்சிட்ருக்கிறது வந்து எந்த ஒரு பிரைடல் செக்ஷனுக்காலும் யூஸ் பண்ணலாம். ஆனாலும் இது ஒரு பேசிக் பீகாக் தான். இன்னும் நிறையா மாடல்லாம் இருக்குது, அதெல்லாம் நம்ம அடுத்தடுத்து பார்ப்போம். இதெல்லாம் வரைஞ்சிட்டு நான் இப்போ வந்து ஃபில்லிங்ஸ் கொடுத்துட்டு ஒரு அவுட்லைன் மாதிரி கொடுத்துக்கிறேன். ஏன்னா அவுட்லைன் கொடுக்காம டிசைன் கொடுக்கும்போது ஒரு மாதிரி இருக்கும், இன்னும் கசகசன்னு போட்ட மாதிரி இருக்கும். பட் அவுட்லைன் கொடுக்கும்போது ஒரு நீட் ஃபினிஷிங் கிடைக்கும். ஸோ நீட் ஃபினிஷிங்காக தான் இந்த அவுட்லைன். கண் இப்படி வரைஞ்சிட்டு மூக்கு இப்படி போட்டுட்டு நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு பூ நம்ம இது உள்ளேயும் நான் நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் தான் கொடுக்க போகிறேன். நெக்ஸ்ட்டு லோட்டஸ். நான் கொடுக்குறது வந்து ஓரளவு சிம்பிளாக போடணுன்னா போடலாம். நம்ம இனிமேல் பீகாக்கோட ஃபெதர்லாம் வச்சு ஒரு டிசைன் பார்க்கலாம். இது வந்து இப்போ வந்து சிம்பிள். ஓகேவா? சிம்பிள் டிசைன் அப்படின்றதுனால நான் உங்களுக்கு இது கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ ஃபேஸ் நம்மளுக்கு அதிகமாக இருக்கா, ஃபேஸ்லாம் அதிகமாக இருக்க மாதிரி இருக்குது. ஸ்பேஸை குறைக்கிறதுக்காக நம்ம ஒரு லீஃப் டிசைன் மாதிரி ரவுண்ட் மாதிரிலாம் கொடுத்துட்டு நெகட்டிவ் ஃபில்லிங் கொடுக்கலாம். நெகட்டிவ் ஃபில்லிங் கொடுக்கும்போது மெர்ஜ் ஆகாமல் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஓகேவா? மெர்ஜ் ஆகாமல் மீன்ஸ் டிசைனுக்கும் அந்த நெகட்டிவ் ஃபில்லிங்க்கும் மெர்ஜ் ஆகிடுச்சுன்னா டிசைனே தெரியாது. ஸோ அந்த மாதிரி பார்க்காம கொஞ்சம் ஒரு நல்ல நீட் ஃபினிஷிங் கிடைக்கிற மாதிரி கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு நம்ம நெகட்டிவ் ஃபில்லிங் எப்பயுமே கொடுக்கும்போது டிசைன் நல்லா நீட்டாக தெரிகிற மாதிரி பார்க்கணும். டிசைன் கொஞ்சம் பெருசாக போட்டால் தான் நெகட்டிவ் ஃபில்லிங் நல்லாயிருக்கும். ஓகேவா? இந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. பாய்.